பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பார்வதி தேவியின் 108 அவதாரங்கள்ல ஒன்றுதான் நாகம்மாள் அவதாரம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் அன்னை ஆதிபராசக்தி நாகம்மாள் அவதாரம் எடுத்தாங்கன்னு சில புராணங்கள்ல சொல்லப்படுது. நம்ம கிராமத்து கதைப்படி ஒரு சாதாரண பெண்ணா பிறந்து தெய்வமானவங்க தான் நாகம்மான்னு மற்றொரு கதையில சொல்லப்படுது. இப்படி நாகம்மாக்கு பல வரலாறுகள் உண்டு. முதல்ல விருதுநகர் மாவட்டம் சோளக்கரைங்கிற ஒரு ஊர்ல நாகம்மாள்ங்கிற ஒரு பெண் தெய்வமான சோக கதை பற்றி பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சூளக்கரையில ஒரு பண்ணையார் ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்திருக்காரு. பக்கத்து ஊரில் ஏற்பட்ட பஞ்சத்தினால அந்த ஊரை விட்டு ஒரு ஆண் அவரோட மனைவி மகளோட பஞ்சம் பிழைக்க சூளக்கரைக்கு வந்திருக்காங்க. அப்போ செல்வந்தரான பண்ணையார்கிட்ட தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி வேலை எதுவும் இருந்தா கொடுத்து உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்காரு. இறக்க குணம் படைச்ச பண்ணையாரும் அந்த ஆணையும்